ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் கிரிப்பி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம GTA 5ல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் ஃப்ரீக்ஸ் அப்படின்னு மேப்பில் ஏதோ கொஷின் மார்க் போட்டு இருந்துச்சு. அது என்னன்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி நண்பர்களே, இதுதான் ஃப்ராங்க்லின் தான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். அண்ட் ஃப்ராங்க்லின் தான் இருக்குது. சரி, ஓகே. அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் ஃப்ரீக்ஸ் கொஷின் மார்க் போட்டு மேப்பில் இருந்துச்சு. அதை போய்ட்டு நம்ம மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த காருக்குள்ளே உட்காந்துக்கிறேன். தொடடா வேகமாக. ஓகே, உட்காந்தாச்சு. காரையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி, ஓகே. இப்போது ஆர் கொடுத்தா ஆங்கிள் மாறுதுங்க, கேமரா ஆங்கிள். ஓகே, இதுவே ஓகே தான். சரி, ஓகே, போகலாம். மேப் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இந்த கொஷின் மார்க்கை மார்க் பண்ணுறேன். ஆமாம், அதோ இருக்குது கொஷின் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். சரி, ஓகே, போகலாம். சேனலை யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, ஓகே, போகலாம். வந்துகிட்டே இருந்த வழியில் இந்த பைக்கை பார்த்தேன். அதனால் ஸ்டாப்பிங்கை போட்டு அந்த காரை வேணாம், பைக்கில் போகலான்ட்டு பைக் எடுத்துட்டேன். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பாக்ஸ்லாம் வச்சு நல்லா தான் இருக்குது வண்டி. ஹெல்மெட் போட்டுக்கிறான். சேஃப்டி முக்கியம் வெஹிக்கிள்ன்ற மாதிரி ஹெல்மெட் போட்டுக்கிறான். சரி, ஓகே, போகலாம். போகிற வழியில் சுட்டுக்கிட்டே போனேன். சில வரப்போகிற வண்டியெலாம் சுட்டு வம்பு எடுத்துகிட்டு இருந்ததுனால போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் போலீஸை சமாளிக்கலாம். அப்புறமேட்டா அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் ஃப்ரீக்ஸை பார்க்கலாம் என்னன்ட்டு. அங்கே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு போலீஸ் இருக்கார். நம்மக்கிட்ட தான் வருவார். இப்படியே ஆளுங்களை சுட்டுட்டே போனால் ஜாலியாகவும் இருக்கும், போலீஸ் கேஸும் ஏறும். இதுதான் அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் ஃப்ரீக்ஸ். ஆனால் ஒருத்தரையுமே காணோம். அவங்க சொன்ன லொக்கேஷன் இருந்தால் நான் யாருமே இல்லை. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த போலீஸ் கேஸ் இருக்கனால தான், எனக்கு தெரிஞ்சு இந்த போலீஸ் கேஸ் இருக்கனால தான் இல்லை. அந்த கதவு கிட்ட போய் நின்று பார்ப்ப தான் நடக்குதான்ட்டு ஒன்றுமே நடக்கலை. ஸோ போலீஸ் கேஸ் இருக்கனால தான் பார்த்திங்கன்னா மேப்பே பிளிங்க் ஆகுது. ஏன்னா போலீஸ் பக்கத்தில் வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் சுடுவோம். ஓகே, ஒரு போலீஸ் காலி. ஸோ இப்போ 3 ஸ்டார் வந்துடுச்சு. 1 ஸ்டார் 2 ஸ்டாரே சமாளிக்க முடியாது, 3 ஸ்டார் வேறு வந்துடுச்சு. அங்கே பாருங்க 2. ஐயோ, போலீஸை சுட்டுனுங்கிறேன் நான் வேறு மஜாவா. பக்கத்துலேயே வந்துட்டாங்க, சுட்டுட்டு வேறு இருக்காங்க. டூலப் போட்டுக்கிறேன். டூலப் வெப்பன் சீட்டு GTA 5ல் டூலப்னா போடணும். ஸோ பார்த்திங்கன்னா நல்ல வெப்பன்ஸ்லாம் நமக்கு கிடச்சிருச்சு. சரி, இந்த போலீஸ் கார் எடுத்துகிட்டே போகலாம். இந்த எப்படி தப்பிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். லாஸ்ட்டில் நான் மாட்டாமலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக மாட்டிப்பேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த போலீஸ் கார் வச்சே தப்பிக்க பார்க்கலாம். திரும்பவும் நான் ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும். பின்னாடி இன்னொரு போலீஸ்கார் வந்துடுச்சு. நம்மளோட ஸ்பீட் அதிகமாக்குனார். ஆனால் நல்லா மாட்டிக்கினேன். இந்த சைட்லேருந்து போயிட்டு இப்படி தப்பிக்கலான்னு யோசித்தேன். அந்த மாதிரி போயிட்டுருக்கிறேன் இப்போது. ஸோ இப்போது மேலே போயிட்டு ஹில்ஸ் மாதிரி இருக்கும்ல, வீடாக இருக்கும், நிறைய ஹில்ஸ் இருக்குல்ல, அங்கே போயிட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். போயிட்டுருக்குறோம் இப்போ இங்கே. ஓகே, இங்கே கண்டிப்பாக எவனா எந்த போலீஸ் முன்னாடி, அங்கே ஒரு போலீஸ் முன்னாடி வராரு. அவர்கிட்டேருந்து எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரில. பார்க்கலாம். வணக்கம்ல மாப்பிள்ள, தேனியிலேருந்து. அதாவது அவன் இப்படி பிளாக் பண்ண நினச்சா, நான் இப்படி திருப்பிட்டு போயிட்டேன். ஸ்பீடாக இருந்தால் இந்த கேமில் திருப்ப கூட முடியாது நம்மளால். ஸோ இப்போ பாருங்கள். ஓகே, லைட்டாக இந்த இடத்துல நின்றுச்சு, ஸ்டக்காச்சு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பின்னாடியே வராங்க. ஸோ இப்போ நம்ம எந்த சைடு போலீஸ் வருதோ அதுக்கு ஆப்போசிட்டாக போகணும். ஐயோ, இங்கே வரதை நான் கவனிக்கவே இல்லை. சில காரு வெள்ளை கலரில் இருக்குது, சில காரு அவர் இப்படி பிளாக் பண்ணார், நான் இப்படி போயிட்டேன். நல்லா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இது விளாண்டுட்ருக்குள்ள போலீஸ் தப்பிக்கிறது சுவாரஸ்யமாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அண்டு குறுக்க வராதிங்கடா. குறுக்க ஏன் ப்ரோ டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? கஷ்டப்பட்டு ஒரு மனுஷன் தப்பிச்சிட்டு இருக்கிறான் போலீஸ்கிட்டேருந்து. நீங்கள் ஆனால் குறுக்க வழியை மறைச்சிட்ருக்கிறீங்க.
சரி நம்ம திரும்ப வந்த வழியிலே போகலாம். திரும்பவும் நிறையா டாஜஸ் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. இப்படி வந்தால் இப்படி போகிற மாதிரி, இப்படி பிளாக் பண்ணால் இப்படி திருப்பிட்டு வர மாதிரி. சரி நம்ம இங்கே இந்த சைடு மேப்பை பார்த்தேன், போலீஸ் இந்த சைடு யாரும் இல்லாத மாதிரி தெரிஞ்சுது. டப்புன்னு அன்சைட் பண்ணிட்டேன். போங்கடா நீங்கள் வேறு. ஹெலிகாப்டர் வேறு இருக்குதுங்க நம்ம மேலே. என்ன பண்ணிட்டேன்னு எனக்குலாம் ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வரீங்க? நான் அவ்வளோலாம் ஒர்த்தே கிடையாதுன்னு யோசித்தேன். பார்த்திங்கன்னா நமக்கே ஹெலிகாப்டர்லாம் எடுத்துகிட்டு வரானுங்க. இருக்கனா இருப்பானுங்களோட. சரி ஓகே நம்ம இப்படி போகலாம். என்னன்னு சரி யாரும் போலீஸ் இல்லை. சரி ஓகேங்க நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிடுறேன் ப்ராசஸை. இனிமேல் கார் ஓட்டிகிட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது, இறங்கி செய்ய வேண்டியதான்ட்டு டப்புன்னு இறங்கிட்டேன். ஏன் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. சரி ஓகேங்க இப்போ ஓகே டே சுட்ரா கார் ஆட்டோ பாய். நம்மளை முடிச்சு விட்டாங்க நண்பர்களே. சரி ஓகே இப்போ நம்ம போலீஸ் கலவரம்லாம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் ஃப்ரீக்ஸ்னால் என்னன்றதை பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இங்கே ஆம்பளை படம் விஷால் பறப்பான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஜம்ப்பு. அம்மா அடி. அந்த காரில் போலீஸ் உட்காந்துட்டு பறப்பார் பார்த்தீங்களா விஷால் ஆம்பளை படத்தில், அந்த மாதிரி இப்போது சும்மா மஜாவாக பறந்தோம். சரி இப்போ அந்த கொஷின் மார்க்கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். எஸ் இங்கே தான் இருக்குது. அந்த கொஷின் மார்க் மேப்பில் காமிக்கல நான் பண்ணப்போ, ஏன்னா இப்போ போலீஸ் கேஸ் இருந்ததுனாலன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துருச்சு. ஓகே அங்கே நிறைய பேர் கூட்டமாக நிற்கிறாங்க. சரி இறங்கி என்னன்னு பார்ப்போம். இந்த படிக்கட்டாண்ட வந்தோடனே ஏதோ ஸ்டோரி நடக்குது. எவனோ ஒருத்த ஃபோட்டோ எடுக்கிறான். சரி ஓகே இந்த ஸ்டோரியை ஃபாஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே கெட் ஆன் பெவர்லிஸ். இந்த பைக்கில் ஏறணுமா? சரி ஏறிட்டேன். இது எதுவும் மிஷன் போல் இருக்குங்க. ஓகே ஏறி டிரைவ் எல்லாம். சரி மிராண்டானா மைக்கிளோட ஒய்ஃப் தான் மிராண்டான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மைக்கிளோட ஒய்ஃப் தான் மிராண்டாவாக இருக்க முடியும். சரி ஓகே அது என்ன கார்னு தெரில, ஃபாலோ பண்ணி கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். ஓகேங்க லிம்மோ தான் நினைக்கிறேன். இந்த கார் நிறைய GTA கேம்ஸில் வரும். ஸோ இந்த கார் லிம்மோவா இல்லை வேறு ஏதோ பேரான்றது தெரில எனக்கு. தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி ஓகே இந்த காரு ஃபாலோ பண்ணு. மிராண்டானா மைக்கிளோட ஒய்ஃபான்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நான் இந்த கேம் இப்போ தான் ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் விளையாடுறேன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, இந்த ஸ்டோரி லைனே மறந்து போச்சு. சரி ஓகே ஃபாலோ பண்ணிகிட்டே போகலாம். ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம். திடீர்னு இன்னொருத்தன் வந்தான். வந்துட்டு அவன் பாட்டுக்கு ஃபாலோ பண்ணுறான், ஏதோ அட்டாக் பண்ணுறான். அவங்கள ஏதோ மணி இருக்குன்னு ஏதோ சொன்னாங்க, சரியாக தெரில. இப்போ அவன் நம்மளோட ரைவல். இன்னொருத்தன் பைக்கில் போகிறேன். இப்போ நம்ம அவனை பிடிக்கணும் போல். இப்போ அவனை பிடிச்சி அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் போல். நம்ம பின்னாடி வரவன் தான் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான்னு சொன்னாங்க. ஆனால் இல்லை, நம்மளே அவனை சுட்டு அவனை கீழே தள்ளியாச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த எல்லோ கலரில் மேப்பில் காமிக்குது இல்லையா, அங்கே போகணும் போல். சரி அங்கே போனதுக்கப்புறம் பேசுகிறேன். இங்கே வந்துட்டோம். அந்த எல்லோ கலரில் குட்டியாக அது இருந்துச்சு. அங்கே நிறுத்தினோடனே மிஷன் முடியுதுன்னு நினைக்கிறேன். என்ன ஒன்றுமே பண்ணல நாங்கள். இது மிஷன். அங்கே அந்த கொஷின் மார்க்கில் இதுதான் இருக்குமா? அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் ஃப்ரீக்ஸுன்ற அந்த கொஷின் மார்க்கில் இதுதான் இருக்குமா? இதுக்கு முன்னாடி யாராவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் ஃப்ரீக்ஸுன்றதை ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. சரி அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதோ பேசிட்டு போகிறான். சீக்கிரம் போடா. ஸ்கிப்பும் பண்ண முடியல, இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். சரி ஓகே போயிட்டான். எனக்கு தெரிஞ்சு இது சேவ் பண்ண சொல்லும். இப்போ ஆட்டோ சேவ் கேட்கும். எஸ் ஆட்டோ சேவ் கேட்டுச்சு. நம்ம அப்படியே எஸ் கொடுத்துடலாம்.
ஓகே, இந்த மிஷன் முடிஞ்சு. பப்பராசோவா இந்த மிஷன் பேர். ஓகே, சரியா. இந்த வீடியோ வந்து இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் நினைக்கிறேன். சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. வாய்ஸ் வராது. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலும் உங்களுக்கு பிடிச்சி கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா வந்து நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஏதாவது queries இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.